பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மீது வேகமாக மோதிய கார். நிலை தடுமாறி கீழே விழுந்த இளைஞர் மீது பலமுறை காரை ஏற்றி கொலை செய்த கொடூரம். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளிகளின் முகம். கொலையாளிகள் இருவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். இளைஞரை கொன்ற நபர்கள் யார்? எதற்காக கொலை செய்தார்கள்? பின்னணி என்ன? நவம்பர் 22 குங்கனூர் பள்ளிசாலையில சாகித்ங்கிற இளைஞர் பைக்ல போயிட்டு இருந்தார். அப்போ பின்னாடி வேகமா வந்த கார் ஒண்ணு அந்த இளைஞரோட பைக்ல வேகமா மோதி இருக்கு. கார் மோதின வேகத்துல கீழே விழுந்த சாகித்துக்கு உடம்பு ஃபுல்லா காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப திடீர்னு மறுபடியும் வேகமா வந்த கார் ஷாகித் மேல பல முறை மோதி இருக்கு. இதுல காரோட சக்கரத்துல சிக்கின ஷாகித் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தார். இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் ஷாகித்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஷாகித் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இது திட்டமிட்ட கொலைன்னு முடிவு பண்ணி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போ கார்ல இருந்த 2 பேரு ஷாகித்த கார் ஏற்றி கொன்ன காட்சி பதிவாகி இருந்துச்சு. இதனால அந்த கார் நம்பரை வச்சே கொலையாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க போலீஸ். இதுக்கடையில குங்கனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சபீர்ங்கிற நபர் நான் தான் ஷாகித்த கொலை செஞ்சேன்னு சொல்லி சரண் அடைஞ்சிருக்கார். ஆனா அதை நம்பாத போலீசார் சிசிடிவி காட்சியில 2 பேர் இருந்தீங்க, இப்போ நீ மட்டும்தான் வந்து சரண் அடைஞ்சிருக்க, உன் கூட இருந்த இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டு இருக்காங்க. அப்ப சபீர் ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்கார். அடுத்து அவர்கிட்ட தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள குங்கனூர் பள்ளி கிராமத்தை சேர்ந்த முகமது காதிருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமாகி இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்தே முகமது காதிரோட சகோதரி மகன் ஷாகித் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்கார். கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிற முகமது காதிர் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிருவார்னு கூறப்படுது. இதனால முகமது காதிரோட வீட்டிலேயே அடிக்கடி தங்க ஆரம்பிச்சிருக்காரு ஷாகித். அப்போ நெருங்கி பழக ஆரம்பிச்ச ஷாகிதும் முகமது காதிரோட மனைவிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சகோதரி மகன்கிறதால முகமது காதிருக்கு ஷாகித் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா 2 பேரும் அடிக்கடி நெருங்கி பழகுனதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க முகமது காதிர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதனால மனைவி மேல சந்தேகப்பட்ட முகமது காதிர் அவங்களோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்போனை வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு பொருட்களை வாங்க போயிருக்காங்க முகமது காதிரோட மனைவி. அப்போ அவங்களோட செல்போனை எடுத்த முகமது காதிர் வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அப்போ ஷாகித் கூட தன்னோட மனைவி ஆபாசமா பேசி இருந்தது பார்த்து கோபமான முகமது காதிர் மனைவிய கண்டிச்சிருக்கார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னைய கவனிச்சுக்கிட்டா நீ ஷாகித் கூட பழகிட்டு இருக்க, உன்மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு திட்டி இனிமே நீ ஷாகித் கூட பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி ஷாகித்துக்கும் போன் பண்ண முகமது காதிர் நீ என் குடும்பத்தையே கெடுத்துட்ட, இனிமே எங்க வீட்டுக்கு நீ வந்தனா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். ஆனா முகமது காதிரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத 2 பேரும் தங்களோட கள்ளக்காதலை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகமது காதிர் வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கார். அப்போ ஷாகித்தும் தன்னோட மனைவியும் ஒன்னா பைக்ல போனதை பார்த்த முகமது காதிர் இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சகோதரர் சபீர் கூட சேர்ந்து ஷாகித்தை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு குங்குனூர் பள்ளி சாலையில ஷாகித் பைக்ல போயிட்டு இருந்தார். அப்போ அவரை ஃபாலோ பண்ணி கார்ல போன முகமது காதிரும் சபீரும் பைக்ல வேகமா மோதி இருக்காங்க. இதுல ஷாகித் தடுமாறி கீழே விழுந்திருக்கார். அடுத்து பலமுறை காரை ஷாகித் மேல ஏத்தி கொடூரமா கொன்னு இருக்காங்க. அண்ணன் அரசு வேலை பார்த்ததால அவரோட வேலை பறிபோயிடக்கூடாதுன்னு நினைச்ச சபீர் தான் ஷாகித்தை கொலை பண்ணேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கார். ஆனா சிசிடிவி காட்சியை வச்சு முகமது காதிரும் கொலை குற்றத்துல சம்பந்தப்பட்டவர்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முகமது காதிரையும் சபீரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.